இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்கிறார். அதாவது திருமணத்தை எதுக்காக கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்காருன்னு கிறிஸ்தவ இறையியலில் போதிக்கும் போது, கிறிஸ்டியன் தியாலஜி இதை டீச் பண்ணும்போது ப்ராப்பராக பெரிய பெரிய தியாலஜியன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, திருமணத்தின் நோக்கமே இப்படி தான். ஆரம்பத்தில் திருமணத்தை ஏற்படுத்தி வைத்தது எதுக்காக, ஒரு 5 காரியங்களை சொல்கிறாங்க. இதில் 4 காரியங்கள் நமக்கு பிரபலமாக தெரியும். இந்த 5வது காரியம் அவ்வளோ பிரபலப்படுத்தப்படவில்லை. அதுதான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதனால தான் இந்த 5 காரியத்துக்கு ஒன்று அவங்க சொல்கிறாங்க கம்பேனியன்ஷிப். கம்பேனியன்ஷிப்னா ஆதியாகமம் 2:18 சொல்லியிருக்கிறது இல்லையா, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவன்றது ஆங்கிலத்தில் பல மொழிபெயர்ப்புகளில் ஐ வில் மேக் அ சூட்டபிள் கம்பேனியன் ஃபார் ஹிம்னு வருது. ஏற்ற துணைன்னு தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்போ ஒரு துணை, வாழ்க்கை துணை, அதான் திருமணத்தினுடைய கான்செப்ட். வாழ்க்கை துணை இதுதான் நோக்கம். வாழ்க்கையில் நமக்கு ஒரு துணையாக, ஒரு நம் தனியாக இருக்கக்கூடாது, வாழ்க்கை துணை வேண்டும். இது ஏன் தனியாக இருக்கக்கூடாது, துணை வேணும்? இந்த ஐடியா எங்கேருந்து வந்ததுலாம் அடுத்த வாரம் அல்லது வர வாரங்களில் நம்ம போதிக்க போகிறோம். சரி, கம்பேனியன்ஷிப் அதான் முதல் ரீசன். ஏற்ற துணை இருக்கணும். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்ம கூட இருந்து நமக்கு துணையாக இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை வேணும். 2வது ப்ரோக்ரியேஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க கிறிஸ்டின் தியாலஜியில். ப்ரோக்ரியேஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன்னா பிள்ளைகள் பிறந்து, திருமண வாழ்க்கையின் மூலமாக பிள்ளைகள் பிறந்து இனப்பெருக்கம் ஏற்பட வேணும், பூமி குடும்பங்களால் நிறைந்திருக்க வேணும். அது 2வது நோக்கம். அதை 1:28 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1:28 பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள்ளுங்கன்னு சொன்னார் இல்லையா. அந்த பலுகி பெருகி பூமியை நிரப்பி என்று சொல்லியிருக்கு. அந்த நோக்கம்தான் இந்த 2வது நோக்கமாக சொல்கிறாங்க. பலுகி பெருகி இந்த இனம், மனித இனம், மனு வர்க்கம் பூமி நிரப்ப வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். 3வது யூனிட்டி அண்ட் ஒன்னஸ்ன்றாங்க. யூனிட்டி அண்ட் ஒன்னஸ்னால் ஆதியாகமம் 2:24 மனுஷியை உண்டாக்கி மனுஷன்கிட்ட கொடுத்த உடனே மனுஷன் என்ன சொல்கிறான், எலும்பின் எலும்பு மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறாள்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறான் இது நிமித்தம். எது நிமித்தம்? இப்படி ஆண்டவர் ஒரு மனுஷியை ஏற்படுத்தி மனுஷனுக்கு கொடுத்ததுனால இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனை தாயம் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான்னு சொல்கிறான் இல்லையா. அப்போ அங்கே தகப்பனை தாயை விட்டு மனைவியோட இசைந்து, இங்கிலீஷில் அருமையாக வருது லீவ் அண்ட் க்ளீவ். யாரை லீவ் பண்ணோம்? தகப்பனையும் தாயும் விட்டு. எந்த வீட்டிலேருந்து வந்தீங்களோ அந்த தகப்பனையும் தாயும் விட்டு இப்போது ஒரு புது வீட்டை நீங்கள் உண்டாக்கணும். அதுதான் க்ளீவ், அதுதான் இசைந்துன்றது. ஒரு பின்னணியிலேருந்து வர்றோம், ஒரு குடும்பத்தில் வளர்கிறோம். ஆனால் இப்போ உங்கள் மூலமாக ஒரு புது குடும்பம் உருவாக வேண்டும். அதுதான் லீவ் அண்ட் க்ளீவ். அப்போ அந்த உறவு ரொம்ப ஆழமான உறவு. அது சரீர பிரகாரமாக மட்டும் இல்லை, ஆவிக்குரிய விதத்தில் ரொம்ப ஆழமான உறவு. அப்படிப்பட்ட ஒரு எல்லா உறவுகள் காட்டிலும் ஆழமான ஒரு உறவாக திருமண உறவை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு ஆழமான ப்ரொஃபவுண்ட் ரிலேஷன்ஷிப்பாக கர்த்தர் அதை ஏற்படுத்தி இருக்கிறார். சரி, 4வது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற அந்த உறவை அப்படியே பிரதிபலித்து காட்டுவதற்காக கர்த்தர் அதை ஏற்படுத்தியிருக்கிறார். அதுதான் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் இருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா எப்படி மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேணும், புருஷன் எப்படி மனைவியை நேசிக்க வேணும், அதெல்லாம் சொல்கிறாருல. அதை எதன் அடிப்படையில் சொல்கிறாரு? மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும் போது எதை சொல்கிறாரு? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. அதாவது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற உறவை வச்சு தான் மேரேஜை புரிஞ்சு கொள்ள முடியுன்றார், திருமண வாழ்க்கையை புரிஞ்சு கொள்ள முடியுன்றார். புருஷன் மனைவி அன்பு கூறணும் எப்படி சொல்கிறாரு? கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல. அப்போ இதை பார்க்காம அதை புரிஞ்சு கொள்ள முடியாது. அதை புரிஞ்சு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக இதை வச்சு தான் புரிஞ்சு கொள்ள வேண்டும்ன்ற விதத்தில் 2த்தையும் ஒன்றா கலந்துட்டு இருக்கிறார் ஆண்டவர். இட் இஸ் அ பர்ஃபெக்ட் இல்லஸ்ட்ரேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் த சர்ச். கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையே இருக்கிற உறவை அப்படியே பிரதிபலிக்கிறதாக, இந்த பூமியில் நடத்தி காட்டுகிறதாக திருமணம் இருக்கிறது. அந்த நோக்கம் 4வது நோக்கம். 5வது நோக்கம்தான் பிரபலம் அல்ல. நல்லா கவனிங்க. ஏன்னு தெரியல, இதை பிரபலம் ஆக்கலை நிறைய பேர். இதை சொல்கிறது அவ்வளோ கிடையாது. 5 நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கோம். மற்ற 4 நோக்கங்களையும் திருமண ஆராதனைகளில் வாசித்து காண்பிப்பது வழக்கம். பிள்ளையை பெற்றுக்கணும், குடும்பங்கள் உருவாகணும், இதெல்லாம் சொல்லுவாங்க, சில நோக்கங்களை சொல்லுவாங்க.
5வது நோக்கத்தை அவ்வளோ சொல்கிறதில்ல, போதிக்கிறதும் இல்லை நிறையா. அதனால தான் இதை இன்னைக்கு கொண்டு வர விரும்புகிறேன். 5வது நோக்கம்னா, எதுக்கு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தப்பட்டது? ரொம்ப நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் நாம் பரிசுத்தமாவதற்காகவும் திருமண வாழ்க்கை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை உண்டாக்குறதுக்கு, நமக்குள்ள ஒரு பரிசுத்தமாகுதலை ஏற்படுத்துவதற்காக திருமண வாழ்க்கையை உண்டாக்கி இருக்கிறார். இது மனுஷன் உண்டாக்குன ஒரு திருமண உறவு கிடையாது. திருமண உறவுன்றது மனுஷன் உண்டாக்குனது இல்லை. கல்யாணம் பண்ணிப்பார், பிடிச்சிருந்தா இல்லைன்னா விட்டுட்டு போ அப்படின்னு கிடையாது. இல்லை, இது திருமண வாழ்க்கை வந்த உடனே அதில் கான்ஃப்ரண்டேஷன் தான் உண்டாகும். அது எல்லாம் ஒன்றும் பர்ஃபெக்டாக இருக்காது. அதில் மோதல் ஏற்படுற மாதிரி தான் உண்டாக்கி இருக்கிறார் கர்த்தர். அதில் நம்முடைய பாவங்கள், நம்முடைய குறைபாடுகள், நமக்குள்ளே இருக்கிற சகல பிழைகள் எல்லாம் வெளியே வரும். அது எக்ஸ்போஸ் ஆகும். எக்ஸ்போஸ் ஆகி அதை நாம் காணும்படி செய்து அதிலிருந்து திருந்தி நாம் திருமண வாழ்க்கையில் எப்படி அன்பு கூற வேணும், எப்படி மன்னிக்க வேணும், ஒருவருக்கொருவர் சேவை செய்ய வேண்டும், ஒருவருக்கொருவர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றதெல்லாம் கற்றுக்கொண்டு, இந்த திருமண உறவின் மூலமாக ஆவிக்குரிய விதத்தில் நம்ம முற்றிலும் மாற்றப்பட்டு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்கிறது தான் திருமண வாழ்க்கையின் நோக்கம் என்று வேதம் போதிக்கிறது. இதை ரொம்ப